வணக்கம். டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை. செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் கிருஷ்ணாயினி உருத்திரராசன். முதலில் தலைப்புச் செய்திகள். அனுர அரசாங்கத்தின் அமைச்சரவை மறுசீரமைப்பு. துறைமுகங்கள் அமைச்சிலிருந்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க நீக்கப்பட்டமைக்கு சாணக்கியன் வரவேற்பு. ஊழல் எதிர்ப்பு நிறுவனத்தை வலுப்படுத்துமாறு சர்வதேச நாணய நிதியம் இலங்கையிடம் கோரல். ஐக்கிய மக்கள் சக்தியும் ஐக்கிய தேசிய கட்சியும் இணைந்து செயற்பட உள்ளதாக சஜித் பிரேமதாச அறிவிப்பு. அரசாங்கம் மலையக மக்களுக்கு வீடுகளை வழங்கவில்லை என ஜீவன் தொண்டமான் குற்றச்சாட்டு. தொடர்பான முதன்மை செய்திகள். அபிவிருத்தியை துரிதப்படுத்தும் அரசின் நடவடிக்கையாக அமைச்சரவை மறுசீரமைப்பு செய்யப்பட்டுள்ளது. 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்திற்கேற்ப அரசாங்கத்தின் வளர்ச்சி இலக்குகளை விரைவுபடுத்துவதற்கும் திறம்பட செய்வதற்கும் அமைச்சரவையில் மாற்றம் மேற்கொள்ள அரசாங்கம் முடிவு செய்த நிலையில் 3 புதிய அமைச்சர்கள் மற்றும் 10 பிரதி அமைச்சர்கள் இன்று காலை ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதி முன்னிலையில் சத்தியப்பிரமாணம் செய்து கொண்டனர். அதன்படி பிமல் நிரோஷன் ரெட்நாயக்க போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சராக சத்தியப்பிரமாணம் செய்து கொண்டார். அனுர கருணாதிலக துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சராக சத்தியப்பிரமாணம் செய்து கொண்டார். வைத்தியர் HM சுசில் ரணசிங்க வீட்டு வசதி கட்டுமானம் மற்றும் நீர்வளங்கள் அமைச்சராக சத்தியப்பிரமாணம் செய்து கொண்டார். கலாநிதி அனில் ஜயந்த பெர்னாண்டோ நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சராகவும், DP சரத் வீட்டு வசதி கட்டுமானம் மற்றும் நீர்வளங்கள் பிரதி அமைச்சராகவும், MM முகமது முனீர் மத மற்றும் கலாசார பிரதி அமைச்சராகவும், இறங்க குணசேகர நகர அபிவிருத்தி பிரதி அமைச்சராகவும், வைத்தியர் முதித கந்தம விஜயமுனி சுகாதார பிரதி அமைச்சராகவும், அரவிந்த செனரட் விதாரண காணி மற்றும் நீர்ப்பாசன பிரதி அமைச்சராகவும், HM தினது ஜமன் குமார் இளைஞர் விவகார பிரதி அமைச்சராகவும், டேஜு நிஷாந்த ஜாவீர பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சராகவும், கலாநிதி கௌசல்யா ஆரியரட்ன வெகுஜன ஊடக பிரதி அமைச்சராகவும், MMI அர்கம் வலுசக்தி பிரதி அமைச்சராகவும் சத்தியப்பிரமாணம் செய்து கொண்டனர். துறைமுகங்கள் அமைச்சிலிருந்து அமைச்சர் விமல் நீக்கப்பட்டமைக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் இனா சாணக்கியன் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். துறைமுகங்கள் மற்றும் சிவில் சேவைகள் அமைச்சிலிருந்து அமைச்சர் விமல் ரட்நாயக்க நீக்கப்பட்டமையிட்டு மகிழ்ச்சி அடைவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றம் சபாநாயகர் ஜகத் விக்ரமரெட்ன தலைமையில் கூடிய போது எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இன்று காலை முதல் நாட்டின் மக்களுக்கு அரசாங்கத்தின் மீதான சிறிதளவு நம்பிக்கை ஏற்பட்டுள்ளது. උදෑසන බිමල් රත්නායක ඇමතුමාව සිවිල් සහ පෝට් එකෙන් අයින් කරා කියලා නිවුස් එක දැක්කා. இன்று காலை முதல் நாட்டின் மக்களுக்கு அரசாங்கத்தின் மீதான சிறிதளவு நம்பிக்கை ஏற்பட்டுள்ளது. அமைச்சர் பிமல் ரத்நாயக்கவை துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சிலிருந்து நீக்கியுள்ளதாக அறிய முடிந்தது. கொள்கலன் விவகாரத்தினால் தான் அவரை குறித்த அமைச்சு பதவிகளிலிருந்து நீக்கினார்களா என தெரியவில்லை. அதற்காக அரசாங்கத்துக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன். மேலும் இந்த கொள்கலன் விவகாரத்தில் தொடர்புடைய ஒருவரை அதிலிருந்து நீக்கி விசாரணை நடத்தப்படுவதான நம்பிக்கை ஏற்பட்டுள்ளது. இதனால் மக்களிடையே நம்பிக்கை உருவாகியுள்ளது. அதனைத் தொடர்ந்து கருத்து தெரிவித்த நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் கலாநிதி அனில் ஜயந்த பெர்னாண்டோ அதனை பற்றிய விவரத்தை தொடர்புடைய அமைச்சு எதிர்காலத்தில் நாடாளுமன்றத்துக்கு அறிவிக்கும். அது ஒரு நீக்கம் அல்ல. இந்த பொறுப்புகளில் எங்கள் இலக்கை சிறப்பாக அடைய சில மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. அவருக்கு புதிய பொறுப்பு, மேலும் பெரிய பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. அதுவும் எதிர்காலத்தில் அறிவிக்கப்படும். අලුත් වගකීම ඊට වඩා වැඩි වගකීමක් එතුමාට පැවරලා තියෙනවා. ඒක ඉදිරියේදී දැනුම් දෙන්න. ஊழல் எதிர்ப்பு நிறுவனத்தை வலுப்படுத்துமாறு சர்வதேச நாணய நிதியம் இலங்கையிடம் கோரியுள்ளது.
ஊழல் எதிர்ப்பு நிறுவனத்தை வலுப்படுத்தவும் வழக்குகளை விரிவுபடுத்தவும் சர்வதேச நாணய நிதியம் இலங்கையிடம் கோரியுள்ளது. 2023ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட பிணை எடுப்பு மறு ஆய்வுக்கு பின்னர் இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் சீர்திருத்தங்கள் பலனளித்துள்ளன. எனினும் உலகளாவிய வர்த்தக நிச்சயமற்ற தன்மைகள் ஏற்படும் அதிகரித்த கீழ்நோக்கிய அபாயங்களுக்கு மத்தியில் இலங்கை தமது வேகத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் சர்வதேச நாணய நிதியம் வலியுறுத்தியுள்ளது. லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவான ஆட்சேர்ப்பு துரிதப்படுத்தப்பட வேண்டும். ஊழல் எதிர்ப்பு சட்டத்தின்படி அதன் சுதந்திரம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் நாணய நிதியம் கூறியுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியும் ஐக்கிய தேசிய கட்சியும் இணைந்து செயற்பட உள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் அறிவித்துள்ளார். வழிகாட்டுதலின் கீழ் ஒரு கூட்டு அரசியல் திட்டத்தை தொடங்குவதற்கான பொறிமுறையை ஐக்கிய மக்கள் சக்தியின் செயற்குழு ஏகமனதாக அங்கீகரித்துள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் அறிவித்துள்ளார். அதன்படி நாட்டின் மற்றும் மக்களின் பிரச்சினைகளுக்கு நடைமுறை சாத்தியமான ஜனநாயக மற்றும் முற்போக்கான தீர்வுகளை வழங்குவதே இந்த முயற்சியின் நோக்கம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். සමගි ජන බලවේගය අද දින කෘත්‍යාධිකාරී මණ්ඩල රැස්වීමේදීත් அதன்படி நாட்டின் மற்றும் மக்களின் பிரச்சினைகளுக்கு நடைமுறை சாத்தியமான ஜனநாயக மற்றும் முற்போக்கான தீர்வுகளை வழங்குவதே இந்த முயற்சியின் நோக்கமாகும். ஐக்கிய மக்கள் சக்தியின் செயற்குழு மற்றும் முகாமைத்துவ குழு ஆகிய இரண்டும் பொதுக் கொள்கை கட்டமைப்பின் கீழ் இணைந்து பணியாற்ற கூட்டு உடன்பாட்டை எட்டியுள்ளது. இந்த கூட்டிணைவில் இரு கட்சிகளும் தமது தனித்துவமான அடையாளங்களை பேணிக்காக்கும். இந்த ஒருங்கிணைந்த அரசியல் பயணத்திற்கு ஐக்கிய மக்கள் சக்தியின் அடிமட்ட உறுப்பினர்கள் தமது ஆசிகளையும் ஆதரவையும் தெரிவித்துள்ளனர். දේශපාලනික වශයෙන් ප්‍රවේශ වන්නට அரசாங்கம் மலையக மக்களுக்கு வீடுகளை வழங்கவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் ஜீவன் தொண்டமான் குற்றம் சாட்டியுள்ளார். அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து ஒரு வருட காலம் கடந்துள்ள போதிலும் இன்னமும் ஒரு வீடு கூட கட்டப்படவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் ஜீவன் தொண்டமான் சபையில் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றம் சபாநாயகர் ஜெகத் விக்ரமரட்ன தலைமையில் இன்று கூடியது. அதன்போது வாய்மூல கேள்வி நேரத்திலேயே அவர் இதனை தெரிவித்தார். நீங்க சொல்லிருக்கீங்க 12ஆம் தேதி நீங்க 2056 வீடுகள் வழங்குவீங்க. நீங்க வீடுகள் வழங்கல, சர்டிபிகேட் வழங்குறீங்க. அரசாங்கத்தை நீங்க எடுத்து ஒரு வருஷம் இதற்கு பதிலளித்த பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சர் சமந்த வித்யாரத்ன, குழப்பமடைய வேண்டிய அவசியமில்லை, காணி உரிமங்கள் வழங்கப்படும் என நாம் கூறியுள்ளோம். அவ்வாறு அன்றி 2056 பேருக்கு வீடுகளை தூக்கி கொடுக்க முடியாது அல்லவா? காணி உரிம பத்திரங்களே வழங்கப்பட உள்ளது. வீடுகள் கட்டப்பட்டு இறுதியாக வீடுகள் பயனாளிகளிடம் கையளிக்கப்படும் போது அவர்களுக்கான உறுதிகள் கரங்களில் வழங்கப்படும். மக்களுக்கு தேவையான உறுதியை வழங்க ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கம் ஏற்பாடுகளை செய்துள்ளது. அதற்கான அடுத்த கட்ட நகர்வுகளை முன்னெடுப்போம். தமிழரசு கட்சியை அழித்து விடலாம் என கனவு காண வேண்டாம் என கட்சியின் பதில் தலைவர் CVK சிவஞானம் தெரிவித்துள்ளார். தமிழரசு கட்சியை மலினப்படுத்தலாம், அழித்து விடலாம் என்று கனவு காண வேண்டாம் என்று தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் CVK சிவஞானம் தெரிவித்துள்ளார். யாழில் இன்று நடத்திய ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். சமஸ்தியை நாங்கள் விட்டு கொடுக்கல, நீங்களும் விட்டு கொடுக்காமல் இருக்கிறது வரவேற்க. நாங்கள் அதுக்கு பின்னுக்கோ முன்னுக்கோ உங்களுக்கு ஆதரவு தான். நீங்கள் சமஸ்தியை சைட் பண்ணுக்கோ, நான் ஆதரவு தான். ஆனால் இப்படி எங்களை அடிக்கிறது, சமஸ்தி தமிழரசு கட்சியை மலினப்படுத்தலாம், இல்லாமல் பண்ணலாம், அழித்து விடலாம் என்று கருதுவீர்களேயானால், அப்படி நீங்கள் கனா காண்றீர்கள்ன்றது எனக்கு தெரியும். அது பகல் கனவாகவே முடியும். நாங்கள் இருக்கலாம், தந்தை செல்வா போயிட்டார், தொடர்ந்து அவங்களுக்கு எல்லாரும் போனாலும் நாங்களும் போனாலும் தமிழரசு கட்சி தனித்துவமாக தொடர்ந்து இருக்கும். அதுக்கு பல பேர் கொண்டு செல்வார்கள். அது நிலைத்திருக்கும் இந்த வரலாற்றில். அதுபடியாக அந்த தமிழரசு கட்சியை அழித்து விடலாம் என்று அதை சேர்த்து இதை சேர்த்து கூட்டி சேர்த்து ஒன்றுமே உங்களால் செய்ய முடியாது. அதை தயவு செய்து அப்படி செய்யாதீர்கள், அப்படி இயலாதீர்கள். அது எங்களை மக்கள் நம்புகிற வரையில், மக்கள் எங்களை நம்புகிற வரையில் தமிழரசு கட்சி பலமாக தொடர்ந்து தமிழ் மக்களினுடைய உரிமைக்காக போராடும். எந்த வகையிலும் தமிழர் நலனுக்கு
குந்தகமான செயல்பாட்டை நிச்சயமாக நாங்கள் செய்ய மாட்டோம். சட்டவிரோத நிதி நிறுவனங்கள் பல அப்பாவி மக்களின் பணத்தை சுரண்டி வருவதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் ஏராளமான சட்டவிரோத நிதி நிறுவனங்கள் தோற்றம் பெற்று அப்பாவி மக்களின் பணத்தை சுரண்டி வருவதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற மன்ற சபாநாயகர் ஜகத் விக்ரமரெட்டி தலைமையில் கூடியது இதன்போதே அவர் இதனை தெரிவித்தார். අපේ රටේ ජනතාව සහමුලින්ම අනාත භාවයට ලක් කරලා තිබෙනවා. நாடு முழுவதும் ஏராளமான சட்டவிரோத நிதி நிறுவனங்கள் தோற்றம் பெற்று அப்பாவி மக்களின் பணத்தை சுரண்டி வருகின்றன. இதற்கு மிக அண்மித்த உதாரணமாக கிழக்கு ஹேவாகம் கோரல கூட்டுறவு சங்கம் தமது சேமிப்பு நிதியை இதுபோன்ற ஒரு நுண்நிதி வங்கியில் வைப்பிலிட்டதனால் கோடிக்கணக்கான ரூபாய் இழக்கப்பட்டு சுமார் 50,000 வாடிக்கையாளர்களின் வைப்புத் தொகைகளும் இழக்கப்பட்டுள்ளன. அவ்வாறே இணைய வழி கடன் மாஃபியா மூலம் பல்வேறு நபர்கள் வெளிநாடுகளிலிருந்து இந்நாட்டிற்கு வந்து இணைய வழியாக கடன்களை வழங்கி இறுதியில் மிரட்டல் விடுத்து அச்சுறுத்தி பணம் பறிக்கும் செயல்முறைகளும் நாட்டில் நடந்து வருகின்றன. மேலும் போலீஸ் மா அதிபரின் அறிவுறுத்தல்களை மதிக்காமல் வாகனங்களை வலுக்கட்டாயமாக கையகப்படுத்தும் லீசிங் நிறுவனங்களினது செயல்களும் அதிகரித்து காணப்படுகின்றன. இந்த விடயத்தில் அரசாங்கம் அவசரமாக தலையீடு செய்ய வேண்டும். තුමාගේ අවධානය යොමු කරලා විධිමත් වැඩපිළිවෙලක් තුලින් இந்த அரசாங்கத்திடமிருந்து நாங்கள் ஒரு அதிவேக நெடுஞ்சாலையை எதிர்பார்க்கின்றோம் என நாடாளுமன்ற உறுப்பினர் சாமல் சம்பத் தசநாயக்க தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அமைக்கும் அதிவேக நெடுஞ்சாலையில் பயணிக்கும் எதிர்பார்ப்புடன் இருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சாமல் சம்பத் தசநாயக்க தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றம் சபாநாயகர் ஜகத் விக்ரமரெட்டி தலைமையில் இன்று கூடியது. இதன்போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். கண்டி அதிவேக நெடுஞ்சாலையை பயன்படுத்தும் வாய்ப்பை விரைவில் பெற்றுத் தருமாறு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திடம் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம். உங்கள் அரசாங்கத்தில் உள்ள 159 உறுப்பினர்களும் ஜனாதிபதியும் சேர்ந்து அமைத்துள்ள இந்த அரசாங்கத்திடமிருந்து நாங்கள் ஒரு அதிவேக நெடுஞ்சாலையை எதிர்பார்க்கின்றோம். இந்த அரசாங்கத்தின் பதவிக்காலம் முடிவதற்கு முன்னர் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் நெடுஞ்சாலை அமைக்கப்பட வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு எமக்கு உள்ளது. நாங்கள் நல்லதை சொன்னாலும் நீங்கள் திட்டுகின்றீர்கள், கெட்டதை சொன்னாலும் நீங்கள் திட்டுகின்றீர்கள். உங்களுக்கு எதுவும் புரிவதில்லை. கொஞ்சம் பொறுமையாக இருங்கள். நாங்கள் அந்த காலத்தில் நெடுஞ்சாலை அமைத்த போது மஹிந்த ராஜபக்ச தங்களை செல்வதற்காக தனிப்பட்ட தேவைக்காக அமைப்பதாக கூறினீர்கள். ஆனால் அந்த வீதியிலேயே நாமும் இப்பொழுது பயணிக்கின்றோம். தேசிய மக்கள் சக்தியின் அதிவேக நெடுஞ்சாலை வழியாக நாங்கள் பதுள்ளைக்கோ கண்டிக்கோ இரத்தினபுரிக்கோ செல்லும் எதிர்பார்ப்பில் உள்ளோம். අපිටත් බදුල්ලට හරි නුවරට හරි නැත්නම් රත්නපුරට හරි යන්න. தற்போதைய அரசாங்கம் அஞ்சல் சேவையில் ஒரு மறுமலர்ச்சியை உருவாக்கி வருவதாக அமைச்சர் நலிந்த ஜாதவ தெரிவித்துள்ளார். தற்போதைய அரசாங்கம் அஞ்சல் சேவையில் ஒரு மறுமலர்ச்சியை உருவாக்கி வருவதாகவும் 152வது அஞ்சல் தினத்தை அதன் இலக்குகளை அடைந்த அஞ்சல் தினமாக கொண்டாட வேண்டும் என்றும் சுகாதாரம் மற்றும் ஊடக அமைச்சர் நலிந்த ஜாதவ தெரிவித்துள்ளார். உலக அஞ்சல் தினத்தை முன்னிட்டு பதுளையில் இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். බ්‍රිතාන්‍ය අධිරාජ්‍යවාදී යුගයේ හෝ ඊට පසු කාලයේ තැපැල් සේවාවට ලැබුණු තැන அஞ்சல் சேவை நீண்ட வரலாற்றை கொண்டுள்ளது. இது ஒரு பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த சேவையாகும். தற்போதைய அரசாங்கம் அஞ்சல் சேவையில் ஒரு மறுமலர்ச்சியை உருவாக்கி வருகிறது. அஞ்சல் சேவை மற்ற துறைகளைப் போலல்லாமல் சேவைகளை வழங்குவதன் மூலம் வருமானத்தையும் ஈட்டுகிறது. இது தனித்துவமானது என்றும் மனிதவள மேம்பாடு, கட்டிட மேம்பாடு மற்றும் நவீன தொழில்நுட்பம் மூலம் சேவைகளை வலுப்படுத்த அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருகிறது. அஞ்சல் சேவை குறித்து மக்களிடையே நேர்மறையான சிந்தனையை உருவாக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். உலகளாவிய அஞ்சல் ஒன்றியத்தின் வழிகாட்டுதலின் கீழ் இந்த சேவைகள் நடைபெறுகிறது. அஞ்சல் சேவையை நாட்டிற்கு சுமையாக இல்லாத ஒரு சேவையாக மாற்ற வேண்டும். அனைத்து ஊழியர்களும் அஞ்சல் சேவையின் நோக்கங்களை அடைவதற்கு உறுதி பூண்டிருக்க வேண்டும். දැනුත් ඔබ කරමින් ඉන්නවා. නමුත් තව ඒකවත් කරන්න ඕනේ. பிரதமர் ஹரணி அமரசூரிய சீனாவிற்கு விஜயம் செய்ய உள்ளார். பிரதமர் ஹரணி அமரசூரிய எதிர்வரும் 13ஆம் தேதி சீனாவிற்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொள்ள உள்ளார். பிரதமர் சீன ஜனாதிபதியை சந்திக்க உள்ளதுடன் பல முக்கிய சீன அரசியல்வாதிகளுடன் இருதரப்பு கலந்துரையாடல்களை நடத்த உள்ளார். சீன விஜயத்திற்கு பிறகு பிரதமர் ஹரணி அமரசூரிய இந்தியாவிற்கும் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொள்ள உள்ளார். அந்த உத்தியோகபூர்வ விஜயத்தின் போது இந்திய பிரதமர் மற்றும் ராஜதந்திரிகளை சந்திக்க உள்ளார்.
விடுதலை புலிகளால் பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்கள் இருப்பதாக திருகோணமலை குச்சவெளி புடவைக்கட்டு பகுதியில் அகழ்வு பணி இடம்பெற்றது. திருகோணமலை குச்சவெளி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட புடவைக்கட்டு கிராமத்தின் காட்டுப் பகுதியில் போர்க்காலத்தில் விடுதலை புலிகளினால் பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்கள் புதைக்கப்பட்டிருப்பதாக குச்சவெளி போலீஸ் விசேட பிரிவுக்கு கிடைத்த தகவலின் பிரகாரம் நேற்று அகழ்வு பணி இடம்பெற்றது. குச்சவெளி நீதிமன்றத்தினால் விடுக்கப்பட்ட விசேட அனுமதியினூடாக அகழ்வு பணி இடம்பெற்றது. அகழ்வு மேற்கொண்ட போது ஆயுதங்கள் எவையும் கண்டுபிடிக்கப்படவில்லை என போலீசார் தெரிவித்தனர். அகழ்வு பணியில் குச்சவெளி பிரதேச செயலாளர், குச்சவெளி திருகோணமலை புல்மூட்டை விசேட போலீஸ் பிரிவினரும், புடவைக்கட்டு சேந்தூர் பிரிவு கிராம உத்தியோகத்தர் மற்றும் குச்சவெளி பிரதேச சபை உபதவிசாளர் உள்ளிட்டோரும் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர். ஆண்டு முதலாம் தரத்திற்கான கற்றல் நடவடிக்கைகளை ஜனவரி 20 ஆரம்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. 2026 ஆண்டு முதலாம் தரத்திற்கான கற்றல் நடவடிக்கைகளை ஜனவரி 20 ஆரம்பிப்பதற்கு கல்வி அமைச்சர் தீர்மானித்துள்ளது. அந்த தினத்திற்கு முன்னர் தரம் 1க்கு தெரிவு செய்யப்பட்ட மாணவர்களை பாடசாலை அனுமதிக்க வேண்டும் என அந்த அமைச்சர் குறிப்பிட்டுள்ளது. 2026 ஜனவரி 20 அன்று தரம் 1 மாணவர்களுக்கு முறையாக வகுப்புகளை ஆரம்பிப்பதற்குரிய வரவேற்பு நிகழ்ச்சிகளும் நடைபெறவுள்ளன. இது தொடர்பான நிகழ்ச்சி நிரல் வெளியிடப்பட்டுள்ளது. இதன்படி தரம் 2ஐ சேர்ந்த மாணவர்களை கொண்ட புதிய மாணவர்களை வரவேற்றல், பெற்றோர் மற்றும் விருந்தினர்களை வரவேற்றல், தேசிய மற்றும் பாடசாலை கொடியேற்றம், தேசிய கீதம் மற்றும் பாடசாலை கீதம் மற்றும் ஆரம்ப கல்வி மறுசீரமைப்பு, தரம் 1 புதிய கலை திட்டம் நடைமுறைப்படுத்துவதன் நோக்கம் மற்றும் குறிக்கோள்கள் தொடர்பில் தரம் 1 அனுமதிக்கப்படும் மாணவர்களை பெற்றோர்கள் அறியப்படுத்தல், புதிய மாணவர்களை வரவேற்கும் நிகழ்ச்சியினை ஆரம்ப பிரிவு மாணவர்களது பங்கேற்புடன் கலை நிகழ்ச்சியாக நடத்துதல், புதிய மாணவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கும் வகையில் இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட வேண்டும் என்பதுடன் மாணவர்கள் மற்றும் பெற்றோருக்கு எந்தவொரு அசௌகரியங்களும் ஏற்படாத வகையில் நிகழ்ச்சியினை ஒழுங்கு செய்வது தொடர்பில் கவனம் செலுத்த வேண்டும் என கல்வி அமைச்சர் அறிவுறுத்தியுள்ளதாம். தனக்கு எதிராக எந்த ஒரு விசாரணையும் இல்லை என விடுதலை உரிமை கட்சியின் தலைவர் உதயகம்மன் பிள்ளை தெரிவித்துள்ளார். தனக்கு எதிராக ஊழல் எதிர்ப்பு ஆணைக்குழுவிலோ அல்லது நாட்டின் எந்த போலீஸ் நிலையத்திலோ விசாரணை எதுவும் முன்னெடுக்கப்படுவதில்லை என விடுதலை உரிமை கட்சியின் தலைவர் உதயகம்மன் பிள்ளை தெரிவித்துள்ளார். நான் சந்தேக நபர் அல்ல, முறைப்பாட்டாளர் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். 1994 ஆண்டு முதல் இன்று வரை கடந்த 31 ஆண்டுகளில் ஒரு முறையும் ஊழல் எதிர்ப்பு ஆணைக்குழுவில் எனக்கு எதிராக முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டதில்லை. எனவே எனக்கு இந்த ஆணைக்குழுவின் பணிகளை ஏன் நான் தடுக்க வேண்டும்? எனக்கு எந்த தேவையும் இல்லை. நான் ஊழல் எதிர்ப்பு ஆணைக்குழுவை சரியான பாதையில் வழிநடத்த விரும்புகிறேன். நான் அரசாங்கத்தில் இருந்தபோதும் ஊழலுக்கு எதிராக போராடினேன், எதிர்க்கட்சியில் இருந்தபோதும் போராடினேன், அமைச்சர் பதவிகளை இழக்கும் அபாயத்தை சந்தித்தும் போராடினேன். இன்று நான் அதைத்தான் செய்கிறேன். மோட்டார் சைக்கிள்களில் பாடசாலை மாணவ மாணவிகள் தலைக்கவசம் அணிந்து பயணிப்பது கட்டாயமானது என அம்பாறை கல்முனை தலைமையக போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர். அம்பாறை கல்முனை தலைமையக போலீஸ் பிரிவிற்குட்பட்ட கல்முனை வலயக்கல்வி அலுவலகத்திற்குட்பட்ட பாடசாலைகளுக்கு மோட்டார் சைக்கிள்களில் பயணிக்கும் மாணவ மாணவிகள் தங்களது பாதுகாப்பு கருதி கட்டாயமாக தலைக்கவசம் அணிந்து செல்லுமாறு கல்முனை தலைமையக போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி லசந்த கல்வாராட்சி அறிவுறுத்தியுள்ளார். கல்முனை வலயக்கல்வி பணிப்பாளருக்கு இந்த விடயம் தொடர்பில் கடிதம் ஒன்றையும் அவர் அனுப்பி வைத்துள்ளார். சட்டத்திட்டங்களை மீறும் பட்சத்தில் அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். பாடசாலை மாணவ மாணவிகளை பாடசாலை ஆரம்பத்திலும் முடிவிலும் வீதி போக்குவரத்து காப்பாளராக நியமிக்க பாடசாலை அதிபர்களுக்கு அறிவுறுத்தல் கொடுக்குமாறும் அவர் கேட்டுள்ளார். சகல நோய்களுக்கும் நோய் தணிப்பு சிகிச்சை பொருந்தும் என புற்றுநோய் வைத்திய நிபுணர் வைத்தியர் நடராஜா ஜெயக்குமரன் தெரிவித்துள்ளார். நோய் தணிப்பு சிகிச்சையானது புற்றுநோய்க்கு மாத்திரமன்றி சிறுநீரக நோய், இருதய நோய் மற்றும் நரம்பியல் நோய் ஆகியவற்றினால் பாதிக்கப்பட்ட இறுதிக்கட்டத்தை அடைந்தவர்களுக்கு பயன்படுத்தப்படும் என மகரகம தேசிய புற்றுநோய் வைத்தியசாலையின் புற்றுநோய் வைத்திய நிபுணர் வைத்தியர் நடராஜா ஜெயக்குமாரன் தெரிவித்துள்ளார்.
இந்த நோய் தணிப்பு சிகிச்சை தனியே புற்றுநோய்க்கு மட்டுமல்ல, சிறுநீரக நோய் மற்றும் நரம்பியல் சம்பந்தமான நோயின் இறுதிக்கட்டங்களில் அல்லது ஹார்ட், அதாவது இதய நோயின் இறுதிக்கட்டங்களில் அவர்களுக்கு தேவைப்படுகிறது. இவை எல்லாவருக்கும் கூட நாங்கள் இந்த வைத்தியத்தை அறிமுகப்படுத்த வேண்டும். இதற்காக நாங்கள் தனியே பெரிய வைத்தியசாலைகளுக்கு மட்டும் பெற தேவையில்லை. அவர்கள் இறுதிக்கட்டத்தில் அவர்களுக்கு அண்மையில் உள்ள வைத்தியசாலைகளில், டிவிஷனல் ஹாஸ்பிட்டல்ஸ்லேயோ இதில் நாங்கள் ஷேர்ட் கேர் பிளான், அதாவது நாங்கள் ஒரு பிளான் ஒன்று நாங்கள் உருவாக்கப்பட்டு அதை நாங்கள் அவர்களுடன், அதாவது பிரைமரி கேர் லெவலில் கூட அதை செய்வதற்கு உதவுகிறோம். அங்கே கூட இந்த நோய்க்கு கொடுக்கப்படுகின்ற மருந்துகள் அவைலபிளாக இருக்கக்கூடியதாக இருக்கின்றது. அவர்களுக்கு உதவக்கூடிய வகையில் பல வகையில் இந்த அரசாங்கம் திட்டங்களை ஏற்படுத்தி வருகிறது. ஆகவே இது ஒரு புதிய ஒரு பிரிவு அல்ல. இந்த பிரிவு இப்பொழுது தனித்துவமாக இருக்கின்றது. இது ஒரு ஹியூமன் ரைட்ஸ், அதாவது palliative care is a human right. ஒவ்வொருவருக்கும் இது ஒரு மனித உரிமை. நீங்கள் இந்த palliative care எடுக்க வேண்டும். ஆகவே நாங்கள் ஒரு சிறந்த ஒரு நோய் தணிப்பு சிகிச்சையை ஏற்படுத்தினால் இவர்கள் இல்லாமல் அவர்கள் ஒரு கௌரவமாக குவாலிட்டி ஆஃப் லைஃபோடு அவர்கள் இருக்கக்கூடியதாக இருப்பார்கள். ஆகவே இந்த அடுத்தது நாங்கள் இந்த நோய்களை ஆரம்பத்திலே இனங்கண்டால் இந்த நோய் தணிப்பு சிகிச்சை அளவுக்கு செல்லக்கூடிய நிலை ஏற்படாது. அதாவது இஃப் யூ டிடெக்ட் ஏர்லி நீங்கள் அதை க்யூர் பண்ணலாம் கூடுதலாக. ஆகவே அவர்கள் அந்த நிலத்துக்கு செல்லார்கள். அது மட்டுமல்ல, இந்த சிகிச்சை, அதாவது புற்றுநோய்க்கு மற்றும் இதய சிகிச்சைகளுக்கெல்லாம் சிறந்த வைத்திய சேவைகள் இலங்கையில் வழங்கப்படுகின்றது. அங்கே அவர்கள் முதலில் செல்ல வேண்டும். அதை விடுத்து ஆயுர்வேத வைத்தியர் அப்படி செல்லும் பொழுது அவர்கள் பிந்திய நிலையில் வருகின்றார்கள். இன்னும் ஒன்று சொல்ல வேண்டும், இப்பொழுது அண்மையில் கூட இந்த பரவலாக இந்த மாஸ் மீடியாவிலே வருகின்றது, புற்றுநோய்க்கு ஒரு மருந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது என்று. இது உண்மையில் என்ன மருந்தாக இருந்தாலும் இவை உண்மையில் ஒரு டெஸ்டிங், அதாவது ஒரு ட்ரையலுக்களால் தான் வர வேண்டும். ஆகவே அது இல்லாமல் அதை நம்பி சென்றால் உங்களுடைய புற்றுநோய் வளர்ச்சியடைந்து நீங்கள் ஈற்றில் பிந்திய நிலையில் வருவீர்கள். பிந்திய நிலையில் வரும் பொழுது நோய் தடுப்பு சிகிச்சையில் தான் கடைசியாக நீங்கள் வரக்கூடியதாக இருக்கும். ஆகவே எல்லாத்தையும் ஆராய்ந்து தான் இதை செய்ய வேண்டும். மன்னாரில் முன்னெடுக்கப்படும் மக்களின் உரிமைசார் போராட்டத்தை அவரும் மலினப்படுத்த முடியாது என நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடிகநாதன் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி மற்றும் மன்னார் மறைமாவட்ட ஆயர் ஆகியோருக்கு இடையில் இடம்பெற்ற சந்திப்பில் தான் கலந்து கொள்ளவில்லை எனவும், எனினும் மக்களின் உரிமைக்கான போராட்டத்தை யாரும் மலினப்படுத்தும் வகையில் நடந்து கொள்ளக்கூடாது என நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடிகநாதன் தெரிவித்துள்ளார். 7ஆம் தேதி கௌரவ ஜனாதிபதி அவர்களுக்கும் வணக்கத்துக்குரிய மன்னார் ஆயர் அவர்களுக்கும் ஜனாதிபதி செயலகத்திலே கூட்டம் நடைபெற்றதாக பத்திரிகைகள் வாயிலாக அறிந்து கொள்ள முடிந்தது. ஆனால் அந்த கூட்டத்திலே நான் கலந்து கொள்ளவில்லை என்பதை நான் இங்கே திட்ட தெளிவாக சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். அந்த கூட்டம் எப்பொழுது நடைபெற்றது, இந்த நேரத்திலே நடைபெற்றதெல்லாம் எனக்கு தெரியாத விடயம். அந்த வகையிலே இந்த பத்திரிகைகள் வாயிலாக சொல்லப்படுகின்ற விடயங்கள் அதில் முடிவெடுக்கப்பட்டதா இல்லையா என்பது எனக்கு தெரியாது. ஆகவே இந்த காற்றாலை சம்பந்தமாகவோ அல்லது வேறு விடயங்கள் சம்பந்தமாகவோ கதைத்தது சம்பந்தமாக ஜனாதிபதி என்னிடம் கூறவில்லை. என்னை பொறுத்த மட்டிலே எங்களுடைய மக்களுடைய போராட்டம் மலினமாக்கப்படக்கூடாது. அந்த வகையிலே நான் அந்த பல போராட்டங்களிலே கலந்து கொண்டிருக்கின்றேன். ஒரு முறை இந்த உள்ளே வர இருக்கின்ற இந்த காற்றாலை சம்பந்தமான உறுதிப்பாகங்களை தடுத்து நிறுத்திய பொறுப்பு அந்த நிகழ்விலே நானும் கலந்து கொண்டு அதை தடுத்து நிறுத்தினேன். இந்த போராட்டம் வலுப்பட வேண்டும் என்பதிலே நான் மிகவும் உறுதியாக இருக்கிறேன். ஏனென்றால் மக்கள் போராட்டத்திலே சாரசாரியாக தங்களுடைய உணர்வை காட்டியிருக்கிறார்கள். அந்த வகையிலே அந்த உணர்வுகள் மலினப்படுத்தப்படக்கூடாது என்பது என்னுடைய கருத்து. அம்பாறை கல்முனை பொதுச்சந்தை வளாகத்தில் நடமாடும் கட்டாக்களி மாடுகளால் வியாபாரிகள் அசௌகரியங்களை எதிர்நோக்கியுள்ளனர். அம்பாறை கல்முனை பொதுச்சந்தை வளாகத்தில் நடமாடும் கட்டாக்களி மாடுகளை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு பொதுச்சந்தை வியாபாரிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சந்தை வளாகத்தில் காணப்படும் மாடுகள் வியாபாரத்திற்கென வைக்கப்பட்டுள்ள மரக்கறிகளை உண்பதாகவும் சுட்டிக்காட்டப்படுகின்றது.
அத்தோடு சந்தையை அண்டிய பிரதான வீதிகளில் கட்டாக்காளி மாடுகள் நடமாடுவதால் வீதி விபத்துகள் ஏற்படும் சந்தர்ப்பமும் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. கல்முனை மாநகர சபையின் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இதற்கு தீர்வினை பெற்றுத்தர வேண்டும் என பொதுச்சந்தை வர்த்தக சங்க பிரதி செயலாளர் SL ராஜேஷ் கோரிக்கை விடுத்துள்ளார். கல்முனை மாநகரத்தில் வந்துட்டு கட்டாக்காளிகளுடைய அட்டகாசங்கள் மிகவும் அதிகமாகிக் கொண்டே போகின்றது. குறிப்பாக அதிலும் கல்முனை மாநகரத்திலிருந்து குறிப்பாக எமது பொதுச்சந்தையை எடுத்துக்கொள்வோமானால் அதற்குரிய பாதிப்புகள் நாளாந்தான் அதிகரித்து கொண்டே போகின்றது. பொதுவாக பொருட்களை கொள்வனவு செய்வார நுகர்வோர்களை மார்க்கெட் உள்ளுக்கு வந்து இந்த கட்டாக்காளிகள் அவங்கள இடித்து தள்ளி விடுறது, அவங்களுக்கு காயங்கள் சேதங்கள் ஏற்படுத்துறது, அடுத்தது வியாபாரிகளுடைய மரக்கறிகளை சாப்பிட்றது, மற்றது இந்த கட்டாக்காளிகளை காண்ற வர்த்தகர்கள் யார் சரி அதை அவ்விடத்திலிருந்து அப்புறப்படுத்தினால் அது போய் ஓடிக்கொண்டு போய் மோட்டார் சைக்கிள் கார் வாகனங்களுடைய கண்ணாடிகள் போன்றவற்றை சேதப்படுத்துது. இதால் நாளுக்கு நாள் நாங்கள் மிச்சம் பல இன்னல்களை அனுபவித்து கொண்டு வரோம். இருவேறு குற்றச்சாட்டில் கிளிநொச்சி கல்லாறு பகுதியில் 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கிளிநொச்சி தருமபுரம் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட கல்லாறு பகுதியில் கடந்த 24 மணி நேர சுற்றுவளைப்பின் போது சட்டவிரோத செயற்பாட்டில் ஈடுபட்ட 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அனுமதி பத்திரமின்றி சட்டவிரோதமான முறையில் கல்லாறு பகுதியிலிருந்து மணலேற்றி பயணித்த டிப்பர் வாகனம் 2ம் கல்லாறு பகுதியில் மணலகழ்வில் ஈடுபட்ட உளவு இயந்திரம் ஒன்றும் கைப்பற்றப்பட்டுள்ளன. அத்துடன் கல்லாறு பகுதியில் சட்டவிரோதமான முறையில் கசிப்பு உற்பத்தியில் ஈடுபட்ட சந்தேக நபர் ஒருவரும் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடமிருந்து 25 லிட்டர் கசிப்பு மற்றும் கசிப்பு உற்பத்திக்கு பயன்படுத்தப்படும் உபகரணங்கள் போலீசார் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாம். குறித்த விடயம் தொடர்பாக சந்தேக நபர்கள் 4 பேரும் போலீஸ் பணிகள் விடுவிக்கப்பட்டுள்ளதுடன் தடைய பொருட்கள் எதிர்வரும் 15ஆம் தேதி கிளிநொச்சி மாவட்ட நீதிமன்றத்தில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தர்மபுரம் போலீசார் தெரிவித்துள்ளனர். வவுனியாவில் சிரேஷ்ட பிரஜைகள் தினம் இடம்பெற்றது. சர்வதேச சிரேஷ்ட பிரஜைகள் தின நிகழ்வு இன்று வவுனியாவில் இடம்பெற்றது. வவுனியா பூந்தோட்டம் நரசிங்கர ஆலய மண்டபத்தில் வவுனியா நகரம் வடக்கு சிரேஷ்ட பிரஜைகள் சங்க தலைவர் சேசு கோணேஸ்வரலிங்கம் தலைமையில் இடம்பெற்றது. நிகழ்வில் பிரதம விருந்தினராக வவுனியா மாநகர சபை முதல்வர் சுந்தரலிங்கம் காண்டீபன் கலந்து கொண்டார். ஆலயத்தில் பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றதன் பின்னர் நிகழ்வுகள் இடம்பெற்றன. விருந்தினர்கள் முறைப்படி வரவேற்கப்பட்டு மங்கள விளக்கேற்றல் இடம்பெற்றது. இதன்போது நரசிங்கர் ஆலய பிரதம குரு ஆசியுரை வழங்கினார். தொடர்ந்து பூத்தோட்டம் கலைமகள் முன்பள்ளி மாணவர்களின் வரவேற்பு நடனம் இடம்பெற்றது. தலைமையுரை இடம்பெற்றதுடன் இந்து மாமன்ற நுண்கலை கல்லூரி மாணவர்களின் நடன நிகழ்வு இடம்பெற்றது. பின்னர் ஆதிமூத்தோருக்கான கௌரவிப்பு நிகழ்வு இடம்பெற்றது. தொடர்ந்தும் கண்கவர் கலை நிகழ்வுகள் இடம்பெற்றதுடன் முதியோர் விளையாட்டுகளும் இடம்பெற்றன. இன்னிசை பாடல்கள் இடம்பெற்று பரிசில் வழங்கல் நிகழ்வு இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினர் பானா சத்தியலிங்கம், கிராம அபிவிருத்தி சங்க தலைவர், பூந்தோட்டம் சனசமூக நிலைய தலைவர், பூந்தோட்டம் மயான அபிவிருத்தி சங்க தலைவர், ஸ்ரீநகர் துர்க்கியம்மன் ஆலய தலைவர், வவுனியா பிரதேச செயலாளர், கிராம அலுவலர், முதியோர் மேம்பாட்டு அபிவிருத்தி உத்தியோகத்தர் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். உங்களுடைய அனுபவம் அறிவும் எங்களை எழுப்பும் சமூகத்தில் கலந்து செயலாற்ற எங்களுடைய உப்பு சக்தியாக அமையும். பிரதேச செயலாளர்கள் கூறியது போல உங்களுடைய அனுபவங்கள், உங்களுடைய அந்த பட்டறிவு எங்களுடைய வாழ்வை திறம்பட நாங்கள் மேல் நோக்கி நடத்தி செல்வதற்கு உங்களுடைய அனுபவங்கள் நிச்சயமாக பங்களிக்கும். எங்களுடைய சமூகத்தினுடைய சிந்தனையை மாற்றி மூத்தோர்களிடம் அல்லது முதியோர்களிடம் என்று சொன்னால் அதை கொண்டாடுவதற்குரிய முக்கியமான நோக்கம் எங்களுடைய சமுதாயத்திலே அந்த முதியோர்களுக்கான அவர்களுக்கான அந்த சிறப்பை சமூகமாக சேர்ந்து உணர்ந்து அவர்களை கவனப்படுத்த வேண்டும். அதை தூண்டுவதற்காக இந்த தினங்கள் கொண்டாடப்படுகிறது.
சுன்னாகம் மயிலணி சைவ மகா வித்தியாலயத்தில் ஆசிரியர் தினம் இடம்பெற்றது. யாழ்ப்பாணம் சுன்னாகம் மயிலணி சைவ மகா வித்தியாலயத்தின் ஆசிரியர் தின நிகழ்வு இன்று இடம்பெற்றது. பாடசாலை பிரதான மண்டபத்தில் இன்று காலை 9 மணிக்கு நிகழ்வு இடம்பெற்றது. பாடசாலை முதல்வர் பாலசுப்ரமணியம் பார்த்திபன் தலைமையில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் அதிபர், ஆசிரியர்கள் மலர் மாலை அணிவிக்கப்பட்டு வரவேற்கப்பட்ட நிகழ்வு ஆரம்பமானது. தொடர்ந்து மாணவர்கள் ஆசிரியர்களின் கலை நிகழ்வுகள் இடம்பெற்றதுடன் ஆசிரியர்களுக்கான கௌரவிப்புகள் இடம்பெற்றன. இந்த நிகழ்வில் பிரதம விருந்தினராக இலங்கை வங்கி சுன்னாகம் கிளை நிறைவேற்று உத்தியோகத்தர் சிவானந்தகுமார் கோடீஸ்வரன் கலந்து கொண்டதுடன் ஆசிரியர்கள், மாணவர்கள் கலந்து கொண்டனர். இருவேறு குற்றச்சாட்டில் கிளிநொச்சி கல்லாறு பகுதியில் 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கிளிநொச்சி தருமபுரம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கல்லாறு பகுதியில் கடந்த 24 மணி நேர சுற்றிவளைப்பின் போது சட்டவிரோத செயற்பாட்டில் ஈடுபட்ட 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அனுமதி பத்திரமின்றி சட்டவிரோதமான முறையில் கல்லாறு பகுதியில் இருந்து மணலேற்றி பயணித்த டிப்பர் வாகனம் 2, கல்லாறு பகுதியில் மணல் அகழ்வில் ஈடுபட்ட உறவு இயந்திரம் ஒன்றும் கைப்பற்றப்பட்டுள்ளன. அத்துடன் கல்லாறு பகுதியில் சட்டவிரோத முறையில் கசிப்பு உற்பத்தியில் ஈடுபட்ட சந்தேக நபர் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடமிருந்து 25 லிட்டர் கசிப்பு மற்றும் கசிப்பு உற்பத்திக்கு பயன்படுத்தப்படும் உபகரணங்கள் போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. குறித்த விடயம் தொடர்பாக சந்தேக நபர்கள் 4 பேரும் போலீஸ் பணியில் விடுவிக்கப்பட்டதுடன் தனிய பொருட்கள் எதிர்வரும் 15ஆம் தேதி கிளிநொச்சி மாவட்ட நீதிமன்றத்தில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தருமபுரம் போலீசார் தெரிவித்துள்ளனர். கண்டி தென்னகும்புர பகுதியில் 2 சடலமாக மீட்கப்பட்டனர். கண்டி தென்னகும்புர பகுதியில் காணாமல் போனதாக கூறப்படும் 2 சிறுவர்களின் உடல்கள் இன்று காலை மகாவலி நீர்த்தேக்கத்திலிருந்து கண்டெடுக்கப்பட்டுள்ளன. தென்னகும்புர பாலத்திலிருந்து 2.5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள குருந்தினி ஆற்றில் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன. காணாமல் போன சிறுவன் ஒருவரின் தாயார் புதன்கிழமை மாலை முதல் தனது மகனும் மற்றொரு சிறுவனும் காணாமல் போனதாக போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு தெரிவித்ததை அடுத்து தேடுதல்களை மேற்கொண்ட போலீசார் மகாவலி நீர்த்தேக்கத்திலிருந்து குறித்த சிறுவர்கள் சடலமாக மீட்கப்பட்டனர். சம்பவம் தொடர்பான விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்துள்ளனர். மட்டக்களப்பு பலநோக்கு கூட்டுறவு சங்கத்திற்கு சொந்தமான ஹோப் விற்பனை நிலைய கட்டிட தொகுதி புனரமைக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டது. மட்டக்களப்பு பலநோக்கு கூட்டுறவு சங்கத்திற்கு சொந்தமான ஹோப் விற்பனை நிலைய கட்டிட தொகுதியை ஒசசல நிறுவனத்திற்கு கையளிக்கும் வகையில் புனர் நிர்மாணம் செய்யப்பட்டு இன்று திறந்து வைக்கப்பட்டது. கிழக்கு மாகாண கூட்டுறவு அபிவிருத்தி உதவி ஆணையாளர் MEM உசனார், மட்டக்களப்பு பலநோக்கு கூட்டுறவு சங்க தலைவர் எஸ் கனகசபை ஆகியோர் இணைந்து திறந்து வைத்தனர். சங்கத்தின் தலைவர் எஸ் கனகசபை தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் மாநகர சபை உறுப்பினர் முனுசாமி உதயராஜ் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் வாரிய பொழுவில் கழிவுகளை சேகரித்து தரம் பிரித்து மீள் சுழற்சிக்குட்படுத்தும் நிலையத்திற்கான பணிகள் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. கிளீன் ஸ்ரீலங்கா தேசிய வேலை திட்டத்தின் கீழ் நாடளாவிய ரீதியில் கழிவு முகாமைத்துவத்தை முறைப்படுத்துவதில் மற்றொரு முக்கிய படியாக வாரியப்புல பிரதேசத்தில் கழிவுகளை சேகரித்து தரம் பிரித்து மீள் சுழற்சிக்குட்படுத்தும் புதிய நிலையத்தின் நிர்மாணிப்பு பணிகளை நேற்று ஆரம்பித்து வைக்கப்பட்டது. வாரியப்புல பிரதேச சபைக்கு சொந்தமான காணியில் நிறுவப்படவுள்ள இந்த பொருட்கள் மீட்பு மையத்திற்கு 33 பில்லியன் ரூபாய் செலவிடப்பட உள்ளது. உட்கார்ந்த கழிவுகளாக கருதப்படும் பிளாஸ்டிக், பொலித்தீன் மற்றும் ஏனைய கழிவுப் பொருட்களை முறையாக சேகரித்து பிரித்து மீள் சுழற்சிக்கு உட்படுத்துவதே இதன் முதன்மை நோக்கமாகும். இந்த திட்டம் கிளீன் ஸ்ரீலங்கா செயலகம் மற்றும் பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் கூட்டு நிதியுதவியுடன் செயல்படுத்தப்படுவதுடன் நாட்டின் கழிவு பிரச்சினைக்கு நிலையான தீர்வுகளை வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது. குப்பை கிடங்குகளுக்கு அனுப்பப்படும் கழிவுகளின் அளவை கணிசமாக குறைத்தல், மறுசுழற்சியை ஊக்குவித்து சுழற்சி பொருளாதாரத்தை உருவாக்குதல் மற்றும் சுற்றாடல் மாகாண சபையை மாசடைவதை குறைத்தல் என்பதும் இதன் மூலம் எதிர்பார்க்கப்படுவதோடு
இந்த மையத்தின் மூலம் பிரதேசவாசிகளுக்கு புதிய பசுமை வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும். இதன் மூலமாக நாடளாவிய ரீதியில் செயற்படுத்த திட்டமிடப்பட்டுள்ள இந்த வேலை திட்டத்தின் கீழ் 58 பொருட்கள் மீட்பு மையங்கள் நிர்மாணிக்கப்பட உள்ளன. இதன் கீழ் இந்த ஆண்டு 4 பொருட்கள் மீட்பு மையங்கள் நிறுவ திட்டமிடப்பட்டுள்ளதுடன் முதல் மையம் சமீபத்தில் மட்டக்களப்பு மாவட்டம் காத்தான்குடியில் திறந்து வைக்கப்பட்டது. இது தவிர தலாவு மற்றும் தங்காளி பிரதேசங்களை மையப்படுத்தி மேலும் 2 நிலையங்கள் நிர்மாணிக்கப்பட உள்ளன. குறித்த இந்த நிகழ்வில் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி பிரதி அமைச்சர் ருவான் சினரத், பாராளுமன்ற உறுப்பினரும் வாரியப்புல தொகுதி ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவருமான சுஜீவ திசநாயக்க, வாரியப்புல பிரதேச சபை தவிசாளர் JJS குமார் சிங் ஆகியோருடன் கிளையன் ஸ்ரீலங்கா செயலகத்தின் பணிப்பாளர்களான அஞ்சல பிரேமரண்ட மற்றும் இசுரு அனுராத ஆகியோர் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். சர்வதேச உளநல தினத்தை முன்னிட்டு மட்டக்களப்பில் விழிப்புணர்வு நிகழ்வுகள் இடம்பெற்றன. சர்வதேச உளநல தினத்தை முன்னிட்டு மட்டக்களப்பில் மாபெரும் விழிப்புணர்வு பேரணியும் விழிப்புணர்வு நிகழ்வும் இன்று இடம்பெற்றது. பேரழிவுகள் மற்றும் அவசர நிலைகளில் மரண சேவைகளை அணுகுவதற்கான ஆதரவு எனும் தலைப்பிலான இம்முறை உலக உளநல தினம் அனுஷ்டிக்கப்படுகிறது. மட்டக்களப்பு பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் அலுவலகத்தின் உளவள பிரிவின் ஏற்பாட்டில் விழிப்புணர்வு நிகழ்வு நடைபெற்றது. பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் R. முரளீஸ்வரன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் பிரதம அதிதியாக மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் அருள்ராஜ் கலந்து சிறப்பித்தார். மட்டக்களப்பு வலய கல்வி பணிப்பாளர் தீனா ரவி, உளவள வைத்திய நிபுணர் கமலநாதன் உட்பட பலரும் பங்கேற்றனர். பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் அலுவலகத்தின் உளவள பிரிவின் பொறுப்பாளர் டாக்டர் டான் சவுந்தரராஜனின் ஒழுங்கமைக்கப்பட்ட விழிப்புணர்வு நிகழ்வு பல்வேறு பொது அமைப்புகளும் உதவிகளை வழங்கியிருந்ததுடன் நிகழ்விலும் கலந்து கொண்டனர். கல்லடி பாலத்திற்கு அருகிலிருந்து உளவளத்தின் அவசியத்தினை வலியுறுத்தும் வகையிலான மாபெரும் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. பேரணியானது கிழக்கு பல்கலைக்கழகத்தின் சௌக்கிய பராமரிப்பு பீடத்திற்கு முன்பாக வந்த நிலையில் அங்கு வண்ணாத்திப்பூச்சி சமாதான பூங்காவின் நாடக குழுவினரால் உளநலம் தொடர்பான விழிப்புணர்வு வீதி நாடகம் நடத்தப்பட்டது. தொடர்ந்து மீண்டும் பேரணியானது ஆரம்பித்து மட்டக்களப்பு திருகோணமலை வீதியூடாக மட்டக்களப்பு பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் அலுவலகம் வரையில் சென்றது. பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் அலுவலகத்திற்கு முன்பாக விழிப்புணர்வு நிகழ்வும் நடைபெற்றது. உளவளத்துறைக்கு நீண்ட காலமாக பங்காற்றி வரும் உளவளத்துறையின் மூத்த நிபுணரும் வண்ணாத்துப்பூச்சி பூங்கா சிறுவர் பூங்காவின் தலைவருமான அருட்தந்தை போல் சட்குணநாயம் இதன்போது கௌரவிக்கப்பட்டார். உளநலத்தின் அவசியம் தொடர்பிலும் அதன் தற்போதைய நிலைமைகள் குறித்தும் பல்வேறு உரைகளும் இடம்பெற்றன. தேசிய வாசிப்பு மாதத்தை முன்னிட்டு திருகோணமலை தோப்பூர் பொது நூலக வளாகம் சிரமதானம் செய்யப்பட்டது. தேசிய வாசிப்பு மாதத்தை முன்னிட்டு திருகோணமலை தோப்பூர் பொது நூலக வளாகத்தை சிரமதானம் செய்யும் நிகழ்வும் மரநடுக்கையும் இன்று இடம்பெற்றது. மூதூர் பிரதேச சபையின் தவிசாளர் S. பிரகடநாதனின் ஆலோசனைக்கு அமைவாக தோப்பூர் உப அலுவலக பொறுப்பதிகாரி N. அஸ்டா தலைமையில் நிகழ்வு ஒழுங்கமைக்கப்பட்டது. மூதூர் பிரதேச சபையின் தோப்பூர் உப அலுவலக உத்தியோகத்தர்கள் ஊழியர்கள் சிரமதான நிகழ்விலும் மரநடுக்கையிலும் ஈடுபட்டிருந்தனர். தென்னைசைகையின் விரிவாக்கம் தொடர்பான விழிப்பூட்டல் நிகழ்வு மட்டக்களப்பில் நடைபெற்றது. காய்க்கும் தென்னை மரங்களுக்கு மானிய அடிப்படையில் உரம் வழங்குதல் மற்றும் விரிவாக்கல் தொடர்பான விழிமூட்டல் நிகழ்ச்சி இடம்பெற்றது. மட்டக்களப்பு கல்லடியில் இது நடைபெற்றது. பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சு இதனை ஏற்பாடு செய்திருந்தது. மட்டக்களப்பு தென்னை பயிற்சிகை சபையின் பிரதிமுகாமையாளர் ரவிச்சந்திரன் தலைமையில் விழிப்பூட்டல் நிகழ்ச்சி இடம்பெற்றது. தென்னை உற்பத்தியை அதிகரிக்க வேண்டியதன் அவசியம் மற்றும் அதனூடாக பொருளாதாரத்தை மேம்படுத்துதல் தொடர்பாக விளக்கம் அளிக்கப்பட்டது. மட்டக்களப்பு தென்னை பயிற்சிகை சபையின் விரிவாக்கல் பிரிவு உத்தியோகத்தர்களும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் கலந்து கொண்டனர். அதாவது அரசாங்கம் தெங்கு உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும், இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை முன்னேற்ற வேண்டும் என்ற நோக்கத்திற்காக எங்களுக்கு இன்று தென்னை மானியமாக இந்த பசலைகள் வழங்கப்படுகின்றது. இந்த வழங்கப்படுகின்ற இந்த பசலை மானியத்தை மக்கள் உரிய முறையில் பயன்படுத்தி மீண்டும் எங்களுடைய உற்பத்தியை பெருக்கி எங்களுடைய நாட்டினுடைய பொருளாதாரத்தில் ஒரு பங்களிப்பு செய்ய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தை நாங்கள் அதை கேட்டுக்கொள்வதோடு மேலும் எதிர்வரும் காலங்களில் இவ்வாறான பசலை விநியோகங்கள் இடம்பெற இருக்கின்றது. குறிப்பாக 5 வருடங்களுக்கு இந்த வேலைத்திட்டம் நடைமுறைப்படுத்த இருப்பதாக நாங்கள் அறிய கிடைக்கின்றது. அந்த வகையில்
வகையிலே நாங்கள் விவசாயிகளுக்கு அதாவது 10 தொடங்கம் 12,000 ரூபாய் பெறுமதியான இந்த பசலையை நாங்கள் 4,000 ரூபாவுக்கு தான் நாங்கள் இந்த விவசாயிகளுக்கு வழங்கி கொண்டிருக்கிறோம். மட்டக்களப்பில் முன்பள்ளி ஆசிரியர்களுக்கான விழிப்புணர்வு ஓட்டும் சேலமர்வு நடைபெற்றது. சிறுவர் பாதுகாப்பு தொடர்பாக முன்பள்ளி ஆசிரியர்களுக்கான விழிப்புணர்வு ஓட்டல் சேலமர்வு இன்று மட்டக்களப்பில் இடம்பெற்றது. மட்டக்களப்பு மாவட்ட உதவி மாவட்ட செயலாளர் ஜி பிரணவன் வழிகாட்டலில் மாவட்ட அரசாங்க அதிபர் JS அருள்ராஜ் தலைமையில் விழிப்புணர்வு இடம்பெற்றது. 14 பிரதேச செயலக பிரிவில் உள்ள முன்பள்ளி ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். வளவாளர்களாக மாவட்ட செயலக தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை உள்ள சமூக உத்தியோகத்தர் A பிரபாகர் மற்றும் ஸ்ரீ மதுராஜ் ஆகியோர் விரிவுரையாளர்களாக கலந்து கொண்டனர். கிளிநொச்சி முருகானந்த ஆரம்ப வித்தியாலயத்தின் ஆசிரியர் தின நிகழ்வு இன்று இடம்பெற்றது. கிளிநொச்சி முருகானந்த ஆரம்ப வித்தியாலயத்தின் ஆசிரியர் தின நிகழ்வு இன்று காலை பாடசாலை சமூகத்தினரின் ஏற்பாட்டில் இடம்பெற்றது. மாணவர்களின் பேண்ட் வாத்திய இசையுடன் மாணவர்களுடன் பெற்றோர்களும் இணைந்து ஆசிரியர்களை மாலை அணிவித்து அழைத்து வந்து கௌரவித்தனர். நிகழ்வில் ஆசிரியர்கள் மாணவர்கள் நிகழ்வுகளும் இடம்பெற்றன. ஹட்டன் கல்வி வலய புதவிய பிரதி கல்வி பணிப்பாளர் ரா உமேஷ்நாதன் கடமைகளை பொறுப்பேற்றார். ஹட்டன் கல்வி வலயத்திற்கான பிரதி கல்வி பணிப்பாளராக தெரிவு செய்யப்பட்ட ரா உமேஷ்நாதன் நேற்று தனது கடமைகளை பொறுப்பேற்றார். பேராதனை பல்கலைக்கழகத்தில் BA பட்டம் பெற்ற இவர் இலங்கை திறந்த பல்கலைக்கழகத்தின் BJDJ தேசிய கல்வி நிறுவனத்தின் MED கற்கைகளை பூர்த்தி செய்துள்ளார். 2017ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதளவில் இலங்கை கல்வி நிர்வாக சேவைக்கு உள்வாங்கப்பட்ட நிலையில் கம்பளி கல்வி வலயத்தின் உதவி கல்வி பணிப்பாளராக கடமையேற்றார். அதன் பின்னர் 2023இல் பிரதி கல்வி பணிப்பாளராக உயர்வு பெற்றிருந்தார். இந்த நிகழ்வில் நேற்று முதல் ஹட்டன் கல்வி வலயத்தின் பிரதி கல்வி பணிப்பாளராக உமேஷ்நாதன் கடமையேற்றுள்ளார். நுவரெலியாவில் நேற்று பெய்த அடைமழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. நுவரெலியா பகுதிகள் நேற்று மாலை பெய்த அடைமழை காரணமாக பிப்லியான கிராம விவசாய நிலங்கள் வீடுகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. இவ்வாறு அடிக்கடி பெய்யும் மழையினால் மீப்ளிமான வழியாக நானோயா ஆற்றுக்கு செல்லும் அக்ரா கிளையாறு பெருக்கெடுத்து விவசாய நிலங்கள் பாதிப்பது வழமையான விடயமாகியுள்ளது. குறித்த கிளையாற்று பகுதி குறுகியதாலும் கிளையாற்றின் கழிவுப் பொருட்கள் மற்றும் வீட்டில் பாவிக்கும் கழிவுகளை கிளையாற்றில் வீசுவதன் மூலம் அடைப்பு ஏற்பட்டு இவ்வாறு வெள்ள நிலைமை ஏற்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனால் பீபிலியான கிராம விவசாய நிலங்கள் மற்றும் வீடுகளுக்கு வெள்ள நீர் அடிக்கடி உட்புகுவதால் அப்பிரதேசவாசிகள் மிகுந்த அசௌகரியங்களை நிலைமைக்கு முகம் கொடுத்துக் கொள்கின்றனர். இந்த விடயம் சம்பந்தமாக நுவரெலியா பிரதேச செயலாளருக்கு அறிவித்ததை அடுத்து அக்ரா கிளையாற்றினை அகலப்படுத்துவதற்கான பேச்சுவார்த்தைகள் மற்றும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். புலமை பரிசில் பரீட்சையில் வெட்டுப்புள்ளிக்கு மேல் பெற்ற திம்புள்ள தமிழ் மகா வித்தியாலய மாணவர்கள் கௌரவிக்கப்பட்டனர். நுவரெலியா கல்வி வலயத்திற்குட்பட்ட திம்புள்ள தமிழ் மகா வித்தியாலயத்தில் 5ஆம் தர புலமை பரிசில் பரீட்சைகள் சித்தி பெற்ற வெட்டுப்புள்ளிக்கு மேல் பெற்ற சித்தி அடைந்த மாணவர்களுக்கான பாராட்டு விழாவும் கௌரவிப்பும் பாடசாலையில் இடம்பெற்றது. பாடசாலை அதிபர் திருமதி கெட்வின் தலைமையில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் திம்புள்ள தமிழ் மகா வித்தியாலயத்தில் 1995ஆம் ஆண்டு கல்வி கற்ற மாணவர்கள் ஏற்பாடு செய்திருந்தனர். நிகழ்வில் மாணவர்களுக்குரிய சான்றிதழ்களுடன் கௌரவம் வழங்கப்பட்டது. பரீட்சையில் வெற்றி பெற்ற மாணவர்கள் கற்பித்து வழிநடத்தி ஊக்குவித்த ஆசிரியர்களும் இதன்போது நினைவு சின்னம் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. தொடர்ந்து நமது நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.